நான் என்பது என் மனதா, என் ஆன்மாவா, என் உயிரா, இந்த உடலா? இதிலேயே நம்மளுக்கு தெளிவு பிறக்காத பொழுது நாம் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்வதில் அது நமக்கானதாக இருக்குதா இல்லையாங்கிறத நாம் எப்படி உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்? முன்பு நாம் ஆசைப்பட்டதை இப்போ அனுபவிச்சுட்ருக்கிறோம்னா அது நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பாருங்கள். அப்பொழுது தான் நாம் விரும்பின வாழ்க்கை நமக்கானதாக இருக்கா இல்லையாங்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் ஆன்மாவை தேடி மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை அடையக்கூடிய உன்னதத்திற்கான ஒரே வழி, நாமளை நாம் உணர்ந்து கொள்வது. அதனால் ஆசைப்பட்டது எல்லாம் அடைந்து விடலாம், ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் வாழ்ந்து விடலாம் என்று எல்லோரும் சொல்வதை கேட்டு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே நம்மளை துளைத்து விடுகிறோம், நமக்கான வாழ்க்கையை இழந்து விடுகிறோம், கடைசியில் நம்மளவே இழந்து